ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆதார் கார்டில் எப்படி மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா விஷயமே நடந்துட்டு இருக்குது. நம்ம எங்கே போனாலும் ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பல்சரி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதார் சேவை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆதார் சென்டருக்கு போனால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து முன்னாடி இருந்து இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ இந்த ரீசெண்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் எங்கேயுமே அலையணுங்கிற அவசியம் கிடையாது. ஆதார் சென்டருக்கே போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே எப்படி ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அப்படி இல்லைனா லிங்க் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து ஆன்லைன் மெத்தட் தான். மொபைல் ஃபோனில் வச்சே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எப்படி அப்ளை பண்ணுறது, இதை எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய உங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இது வரைக்கும் உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பரு லிங்க் பண்ணாமே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் அதை பண்ணிடுங்க. அது பண்ணினா மட்டும்தான் ஆதாரில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு டேட்டாஸும் எல்லா ஒரு சேவையுமே நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற முடியும். ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இதை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆன்லைனே பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜுக்கு வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பேர், ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி நேம் கொடுத்துட்டு இனிஷியல் எப்படி இருக்கோ அதே போல் இனிஷியல் கொடுத்துருங்க. ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கோ அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. இந்த இடத்துல பின்கோடு, ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸ் வித்து பின்கோட் பிரிண்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆல்ரெடி உங்கள் ஆதார் கார்டில் வந்து ஃபோன் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கு, அந்த நம்பர் தொலைஞ்சு போச்சு, எந்த நம்பர்லேயே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கையில் எந்த ஃபோன் நம்பர் இப்போ நீங்கள் கரண்ட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே ஆதார் கார்டில் வந்து இது வரைக்கும் ஃபோன் நம்பர் நான் வந்து இணைக்கவே இல்லை, லிங்க் பண்ணாமே இருக்கேன் அப்படின்னா இப்போ அதுக்கு என்ன கரண்ட்டாக உங்கள் கையில் என்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, கண்டிப்பாக இமெயில் ஐடி எல்லாருக்கிட்டே இருக்கும், அந்த இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு செலக்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐபிபிபி அப்படிங்கிறத இந்த ஆதார் சர்வீஸ் அப்படின்ட்டு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் உங்கிற ஆப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஐ உடை அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஆதார் லிங்க்டு அப்டேட்டுங்கிற மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து சின்ன குழந்தைக்கு, அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 5 வயசு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆதார் கார்டு வந்து எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் எதுவோ அதை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். உங்ககிட்ட வந்து ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல லிங்க் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு, உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை தேடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். நீங்கள் எங்கேயுமே வெளியில் போயிட்டு அலையணும், ஆதார் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியல, போனாலும் லைனில் நிற்க சொல்கிறாங்க, நாளைக்கு வர சொல்கிறாங்க, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவசியமும் இனிமேல் வந்து இருக்காது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்கை வந்து கம்மி பண்ணணும், குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியாத விஷயத்த மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 பேருடைய ஆதார் கார்டுலையுமே வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கா இல்லை வந்து லிங்க் ஆகலை அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் சொன்ன மெத்தடில் இது வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு ட்ராக் யுவர் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணின உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, ரிக்வெஸ்ட் நம்பரு. அந்த நம்பரை நோட் பண்ணிச்சுக்கோங்க. அந்த நம்பர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபிட்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கா, இல்லை அப்ரூவல் ஆயிடுச்சா, இல்லை எப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு மொபைல் ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் சேவை மையம் போகணும், நெட் சென்டர் போகணும், ப்ரௌசிங் சென்டர் போகணும், எந்த ஒரு அவசியம் கிடையாது.
உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சர்வீஸையும் நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும். உங்கள் கையில் ஒரு சின்ன ஒரு மொபைல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதையே ஒரு உலகமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.